அன்பின் வடிவங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஆழ்வார் பெருமக்கள் பாடி அருளிய ஸ்தலம். சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் அந்த எல்லையில் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் ஆதி சிவபெருமான். நீங்கள் இதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெற்கு சைடு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் அங்கே சிவபெருமான், இங்கே திருவான்மியூர் பக்கத்தில் மருந்தீஸ்வரர், அதுவும் பாடல்பட்ட ஸ்தலம். நடுப்புறம் மயிலாப்பூருக்கு பக்கத்தில் திருவல்லிக்கேணி. இன்னும் சொல்லப்போனால் அந்த பீச் ரோடில் விவேகானந்தர் இல்லத்திற்கு மிக பின்னாலே இருக்கின்ற ஒரு திவ்ய தேசம் பார்த்தசாரதி கோயில் இருக்கின்ற திருவல்லிக்கேணி. 108 திவ்ய தேசங்களில் ரொம்ப வித்தியாசமாக இருப்பார். அங்கே பெருமாள் மீசையோடு இருப்பார், நல்ல பெரிய மீசை முறுக்கி கூறாக்கி கொண்டு நிற்பார் பார்த்தசாரதி. அப்படிப்பட்ட பெருமாளை பற்றி ஸ்ரீ ராமானுஜ விஜயத்தில் வாலி மிக அற்புதமாக பாடியிருப்பார். அதாவது ராமானுஜ காவியம் என்பது 394 பக்கங்களிலே ஆனந்த விகடன் பிரசுரத்திலே பிரசுரிக்கப்பட்டது. 2001 என்று நினைக்கிறேன், 2001-11 தெரிய ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ தொடர் கவிதை, அதாவது புது கவிதையில் ராமானுஜ காவியம், அப்போ அவதார புருஷன் எழுதின பிறகு பாண்டவர் பூமி எழுதிய பிறகு இதை எழுதினார். கிருஷ்ண விஜயம், ராமானுஜர் காவியம், இப்படி பல்வேறு அந்த புது கவிதைகளிலே மிகப்பெரிய காப்பியங்களெல்லாம் எழுதிய அற்புதமான ஒரு இலக்கிய கவிஞர். நம்ம சினிமா கவிஞராக வாலி பார்த்துருக்குறோம், ஆனால் இலக்கிய உலகிற்கு அளப்பரிய தொண்டு செய்தவர். புது கவிதை உலகிலே ஒரு மாடர்ன் வேர்ல்டில் அவர் தான் நமக்கு பெரிய வழிகாட்டி. அவர் மாதிரி யாரும் இந்த சந்தம், எதுகை, மோனை, நகைச்சுவை, துள்ளல், துணுக்குகள் இப்படி அள்ளி போட்டு கவிதையை ரசனையுடன் ஆக்கி கொடுத்த வல்லவர் அவர். அவர்களுடைய இந்த ராமானுஜ காவியத்தை நம்ம படிக்கின்ற போது நமக்கு ஒரு இடத்துல பார்த்தசாரதியை பற்றி அவர் எழுதிய ஒரு கவிதை திடீர்னு மனசில் அப்படி தைத்துன்னா மனசை உருக்கி போயிடுச்சு. வார்த்தைகளில் இப்படி கூட விளையாட முடியுமா தமிழில்? எவ்வளோ அழகாக அது புது கவிதையில் சொல்லியிருக்கார் பாருங்க. ஏனென்று கேட்டால் துவைதம் என்கிற சமய நெறியை ஆரம்பித்து வைத்தவர் மத்வாச்சாரியார். அத்வைதம் என்கிற அந்த சமய நெறியை உலகிற்கு கொடுத்தவர் ஆதிசங்கரர். விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லப்படுகிற இந்த அருமையான நெறியை உலகிற்கு ஸ்தாபித்து அருளியவர் ஸ்ரீ ராமானுஜர். எத்திராஜர் என்றும் உடையவர் என்றும் எம்பெருமானார் என்றும் போற்றப்படுகிற வணங்கப்படுகிற நம் ஊருக்கு பக்கத்திலே அண்மையிலே இருக்கிற ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்த மிகப்பெரிய ஞானி, மகான், விசிஷ்டாத்வைத்தின் நிறுவனராய், மகத்தான ஞானியாய், சீர்திருத்தவாதியாய், அற்புதமாக இந்த உலகம் என்றைக்குமே நினைத்திருக்க வேண்டிய ஒரு மகா புருஷர் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய அனுபவங்கள், அவர் செய்த சீர்திருத்தங்கள், அவர் எப்படி 3 இடங்களில் திருவரங்கம், மேலக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், கடைசியிலே ஸ்ரீரங்கத்திலே அவர் இறைவன் திருவடிகளில் சேர்ந்து இன்றும் அவர் எப்படி அவருடைய உடல் அங்கு போற்றப்படுகிறது என்பதெல்லாம் நம் சரித்திரமாக படித்திருக்கிறோம். அந்த வரலாற்றை மிக எளிய தமிழில், இனிய தமிழில், ரொம்ப மரபுவே மிஞ்சுகின்ற அளவிற்கென்ற புது கவிதையில் ஒரு புதுமைகளை புகுத்திய ஒரு தொடர் அது. அதில் ஒரு இடத்துல பார்த்தசாரதி பெருமாளுடைய மீசையை பற்றி நாம் பிரமிப்பாக பார்ப்போம். வாலி அதை பிரமிப்பாக எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை மட்டும் நான் படிக்கிறேன் பாருங்கள். பார்த்தசாரதியை பாஞ்ச சன்னியம் ஊதி, ஆர்த்தசாரதியை, ஆர்த்தனா அந்த சங்கம் ஊதி அப்படி கொக்கரிப்பது, போர்க்களத்துக்கு வாகனம் கூப்பிடுற அந்த சிக்னல் கொடுக்கிறது. பார்த்தசாரதியை பாஞ்ச சன்னியம் என்ற சங்கை ஊதி, ஆர்த்தசாரதியை அர்ஜுனன் அவலம் தீர்த்த சாரதியை. அதாவது வார்த்தைகள் பாருங்கள், மரபு கவிதையில் தான் இந்த எதுகை மோனையும் அந்த இசை நயமும் சந்த ஓசையும் நிறைந்திருக்கும். இவர் புது கவிதையில் இப்படி பாடியிருக்காருங்க. பார்த்த சாரதியை பாஞ்ச சன்னியம் ஊதி, ஆத்த சாரதியை அர்ஜுனன் அவலம் தீர்த்த சாரதியை, திருவாயால் கீதை தேன் வார்த்த சாரதியை, வளநாட்டை தருமன் கை சேர்த்த சாரதியை, அதாவது வளநாட்டை தருமன் கை சேர்த்த சாரதியை, கொடுத்த அஸ்தனாபுரத்தை மீண்டும் பெற்று தருமனிடத்திலே கொடுத்த சாரதியை, வளநாட்டை தருமன் கை சேர்த்த சாரதியை, சுயோதனன் செருக்கை பேர்த்த சாரதியை, பாஞ்சாலியை சேலையால் போர்த்த சாரதியை,
புல்லர் கூட்டத்தை தூர்த்த சாரதியை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, பார்த்தசாரதி என்கிற அந்த பெருமாளுடைய நாமத்தை, அவருடைய பெருமைகளை ஒரு 10, 15 அடைமொழிகளால் அந்த வரலாற்றை மிக எளிமையான தமிழிலே பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய பைந்தமிழிலே பாடி அருளியிருக்கிறார். இப்படி பல்வேறு சுவையான செய்திகளை அவர் அவதார புருஷனிலும் பாண்டவர் பூமியிலும் மகாபாரதத்தையும் கம்பராமாயணத்தையும் புதுக்கவிதையிலே அவ்வளோ எளிமையாக அழகாக பார்த்து பார்த்து வியந்து போகிற அளவிற்கு அவருடைய தமிழினுடைய அந்த விளையாட்டு இருக்கும். தயவுசெய்து வாய்ப்பு இருக்கின்ற போது படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.